வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஸ் பிரியாணி சேனலில் ஒரு ஹெல்த்தியான பர்ஃபி பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: பேரிச்சம்பழம் அரை கப் எடுத்திருக்கேன். இதில் இருக்க கொட்டையெல்லாம் நீக்கியாச்சு. நீக்கினதுக்கப்புறம் தான் அரை கப் இது. பாதாம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன், அக்ரூட் 2 டேபிள் ஸ்பூன், உலர்ந்த அத்திப்பழம் இந்த மாதிரி பீசஸாக 4 எடுத்து வச்சுருக்கேன். உலர் திராட்சை 1 டேபிள் ஸ்பூன். இதையும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். சாரப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இப்போல்லாம் கடைகளில் இது கிடைக்குது. சிரோஞ்சி சீட்ஸ்னு சொல்லுவாங்க அதை. பாதாம் பருப்பில் இருக்கிற அளவு சத்துக்கள் இந்த சாரப்பருப்பில் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது வெயிட் போடுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்ஃபியில் இதை சேர்த்துக்கிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன், கசகசா 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த ஃப்ரைங் பேனில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, அக்ரூட், சாரப்பருப்பு இது எல்லாத்தையும் ஒரு குறைவான அளவு தீயில நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். குறைவான அளவு தீயில இது ஒரு 7 நிமிஷம் நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ நம்ம அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த ஃப்ரைங் பேனில் அடுத்தது நம்ம கசகசாவை வறுத்துக்கலாம். இந்த கசகசாவும் நல்லா பொரியுது. இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த நட்ஸ் எல்லாம் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை இப்போ நம்ம 1 பாதியமாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 பாதியமாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் இந்த பேரிச்சம்பழம், திராட்சை, அத்திப்பழம் இது எல்லாத்தையும் நம்ம 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த ஃப்ரைங் பேனில் நான் எடுத்து வச்சுருந்த நெய்லேருந்து ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் இந்த அரைச்ச பழங்களை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டியாச்சு. இதில் இப்போ இந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த சுக்கு பொடியையும் சேர்த்துடுறேன். நல்லா வாசம் வருது. இது இப்போ ஒரு நிமிஷம் நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்தாச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது இப்போ நல்லா சூடு ஆறி இருக்கு. இதை இப்போ நம்ம கைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டு இதை நல்லா ஒன்று சேர்த்து இதை ஒரு ரோல் மாதிரி பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ரோல் பண்ணியாச்சு. இந்த வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த கசகசாவை மேலே தூவலாம். இப்போ இதில் இந்த கசகசா நல்லா ஒட்டிடுச்சு. இதை இப்போ நம்ம இந்த வாழை இலையில் இதை சுருட்டிடலாம். அப்படியே வாழை இலையில் இதை நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி கட்டியாச்சு. இது வாழை இலையில் தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் சில்வர் ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா அதில் கூட இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கோம். இது இப்போ நம்ம ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணிடலாம். இது இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பர்ஃபி இங்கே தயாராக இருக்குது. நம்ம இதை பர்ஃபி மாதிரி தான் கட் பண்ணணும்னு இல்லை. நம்ம இதை நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம லட்டு மாதிரி ரவுண்டாக கூட பிடிச்சிட்டு வச்சுக்கலாம். இந்த ஹெல்த்தியான பர்ஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.